ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருப்ப சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன லெசன்னா, சிந்து சமவெளி நாகரிகம். என்ன நாகரிகம்? சிந்து சமவெளி நாகரிகம். இது வந்து எங்கேயும் கவர் ஆகுதுன்னா 11th, அதுக்கப்புறம் 6th, அதுக்கப்புறம் எத்திக்ஸில் கொஞ்சம் கவர் ஆகும். சரிங்களா? இதில் எத்திக்ஸில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 11th 6th இருக்கிறது கவர் பண்ணிவிட போகிறோம். எத்திக்ஸ் ரிலேட்டடான தனியாக ஒரு வீடியோ கொடுப்பேன். அதில் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கவர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 11th பார்ப்போம், அதுக்கப்புறம் 6th பார்ப்போம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னது ஸ்டார்டிங்கு எப்படி சொல்லுறது, வாங்க. இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் கிமு 3000 கால அளவில் தோன்றியது இது சிந்து சமவெளி நாகரிகம். இந்தியாவில் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் கிமு 3000 கால அளவில் தோன்றியது தான் இந்த சிந்து நாகரிகம். இது ஹரப்பா நாகரிகம் என்றும் இந்த சிந்து நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹரப்பா நாகரிகத்தை 3ஆக பிரிப்பாங்க. தொடக்க கால ஹரப்பா நாகரிகம் ஒன்று, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகம் ஒன்று, பிற்கால ஹரப்பா நாகரிகம் ஒன்று. தொடக்க கால ஹரப்பா நாகரிகம்னா எந்த காலம் பாருங்கள், 3000 to 2600, 3000 2600. முதிர்ச்சி அடைந்ததுன்னா 2600 1900. பிற்கால ஹரப்பா நாகரிகம் 1900 1700. சரிங்களா? ஓகே. ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் வந்து இதில் இருக்குதுன்னா, முதிர்ச்சி பெற்ற ஹரப்பாவின் காலத்தில் தான் இருக்குது. முதிர்ச்சி பெற்ற ஹரப்பாவின் காலத்தில் தான் இருக்குது ஒரு நகர பண்பாட்டு கூறு. அது எந்த இயரு? 2600 1900 வரைக்கும். ஓகே. ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யாருன்னு பார்த்தா 1826 சார்லஸ் மேசன் என்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர். 1826 சார்லஸ் மேசன், இங்கிலாந்து. 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்னஸ் என்பவர் வருகை புரிந்தார். 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்னஸ் வந்து வருகை புரிஞ்சிருப்பார். லாகூர் முல்தான் ரயில் பாதை அமைகிறதா ஹரப்பா வந்து அழிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. லாகூர் டு முல்தான் ரயில் பாதை அமைகிறது தான் ஹரப்பா அழிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் முதல் அளவையாளரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைச்சிதான். எங்கே? இந்த பகுதியிலேருந்து லாகூர் முல்தானில் இருந்து ஒரு முத்திரை வந்து இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் முதல் அளவையாளரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைச்சது. இவர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஹரப்பா வந்து எப்பப்பெல்லாம் பார்வையிட்டார்? 1853, 56, 75 3 வருஷம் வந்து பார்வையிட்டிருக்கார். ஓகேங்களா? ஓகே. ஹரப்பாவோட முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கே ஆய்வு நடத்த காரணமானவர் சர் ஜான் மார்ஷல். ஹரப்பாவோட முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கே ஆய்வு நடத்த காரணமானவர் யார்? சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா? 1940 ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் ஆய்வு நடத்திருப்பார். 1940 ஆர்இஎம் வீலர் என்றவர் ஹரப்பாவில் ஆய்வு. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. திட்டமிட்ட நகரங்கள்னு பார்த்தா 2. ஒன்று ஹரப்பா தான், ஒன்று வந்து ஹரப்பா, இன்னொன்று மொகஞ்சதாரோ. ஹரப்பானா என்ன மாநிலம்? பஞ்சாப், பாகிஸ்தான் சேர்ந்தது தான் ஹரப்பா. மொகஞ்சதாரோனா சிந்து பாகிஸ்தான். பஞ்சாப் பாகிஸ்தான் ஹரப்பா, சிந்து பாகிஸ்தான்னா மொகஞ்சதாரோ. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குன்னு இந்த கொஷின் ரொம்ப நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. டோலவிரா எங்கே இருக்குது? குஜராத்தில். காலிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் குஜராத். பனவாலி ராஜஸ்தான். ராகி கர்கி ஹரியானா. சர்கோட்டா குஜராத். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தொடர்ந்து டிஎன்பிசியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. டோலவிரா எங்கே இருக்குது? குஜராத்தில். காலிபங்கன் எங்கே இருக்குது? ராஜஸ்தான். லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில். பனவாலி எங்கே இருக்குது? ராஜஸ்தான். ராகி கர்கி ஹரியானா. சர்கோட்டா குஜராத். ஓகே. மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் தான் மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ என்பது ஒரு உயர்ந்த மேடை மேலே தான் மொகஞ்சதாரோ இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டடம் செம்பிப்பு கடங்காக அடையாளம் காணப்படுதான். மொகஞ்சதாரோவில் ஒரு கட்டடம் செம்பிப்பு கடங்காக அடையாளம் காணப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெரிய குளம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் அதோட சுவர்கள் இல்லாமல் ஜிப்சம் சரிந்தால் சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி வசதி இருக்குது. எந்தெந்த பெரிய குளத்தில் சுவர்கள் ஜிப்சம் சரிந்தால் சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி வசதி இருந்தது. ஹரப்பா மக்கள் வந்து இரட்டை பயிரிடல் முறையை பயன்படுத்தினாங்க. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினாங்க.
ஹரப்பா மக்கள் உழவுக்கு எதை பயன்படுத்தியிருக்காங்க? கலப்பை. உழுத நிலங்களே காலிபங்கனில் காணப்படுகிறது. உழுத நிலங்கள் எங்கே பார்க்கலாம்? காலிபங்கனில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு தொல் தாவரவியலாளர்கள். என்னது? தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவை குறித்து ஆய்வு செய்தனர். பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கு இடையே உறவை குறித்து ஆய்வு செய்தனர் தொல் தாவரவியலாளர்கள். ஹரப்பா பண்பாட்டில் குதிரையே இல்லை. ஹரப்பா மாடுகள் என்ன சொன்னாங்க? செபுன்னு சொன்னாங்க. ஹரப்பா பண்பாட்டில் குதிரை இல்லை. ஹரப்பா மாடுகள் என்ன சொன்னாங்க? செபு. ஹரப்பா மாடுகள் என்ன சொன்னாங்க? செபு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கைவினை தயாரிப்பில் எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம். ஹரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்பு ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது. ஹரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்புன்றது ஒரு முக்கிய பகுதியாக இருந்துச்சு. அதில் பாருங்கள், கார்னிலின்னா என்னது? மணி. கார்னிலின்னா மணி. ஜாஸ்பர் கிறிஸ்டல்னா படிகைகள். ஜாஸ்பர் கிறிஸ்டல் இதெல்லாமே படிகைகள். ஸ்ட்ரீடைட்ன்றது நுரைகள். ஜாஸ்பர் கிறிஸ்டல்னா படிகைகள். ஸ்ட்ரீடைட்னா நுரைகள். கார்னிலியன்ன்றது மணி. ஹரப்பா மட்பாண்டங்கள் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணத்தில் இருந்தது. ஹரப்பா மட்பாண்டங்கள் சிவப்பு கருப்பு கலந்த வண்ணத்தில் இருந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேப்லேஷன் பாருங்கள், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. சங்கு எந்த நகரத்தில் இருக்குதா? நாகேஸ்வர், பால்கோட். சங்கு அங்கேருந்து எங்கே இருக்குது? நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம் ஷார்ட்டுகை. வைடூரியம் எங்கே இருக்குது? ஷார்ட்டுகை. கார்னிலியன் அதுக்கப்புறம் மணி எங்கே இருக்குது? லோத்தல். கார்னிலியன் மணி லோத்தல். ஸ்ட்ரீடைட் நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான். ஸ்ட்ரீடைட் நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான். செம்பு ராஜஸ்தான் ஓமன். செம்பு ராஜஸ்தான் ஓமன். உலோகங்களும் கருவிகளும். ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல கால நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் என்ன கால நாகரிகம்? வெண்கல கால நாகரிகம். ரோரிசர்ட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினாங்க. ரோரிசர்ட் எனப்படும் படிகக்கல்லில் செஞ்ச கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள். ஹரப்பா மக்கள் இரும்பு அறியவில்லை. ஹரப்பா மக்கள் இரும்பை அறியலை. இந்த ரோரிசர்ட்ன்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த படிகக்கல் பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் உள்ளது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்ய பயன்படுத்தினாங்க. இந்த படிகக்கல் பாகிஸ்தானில் ரோரி பகுதியில் இருக்குது. அதனால தான் ரோரி செட்டு. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு துணிகளும் அணிகளும் பாருங்கள். பருத்தி பட்டு பற்றிய அறிவு இருந்துச்சு ஹரப்பா மக்களுக்கு. பருத்தி பட்டு பற்றிய அறிவு ஹரப்பா மக்களுக்கு இருந்துச்சு. நடனமாடும் பெண் எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோ. நடனமான பெண் மொகஞ்சதாரோ. ஹரப்பா மக்கள் கார்னிலியன் செம்பு தங்கம் ஆகியவற்றால் அழகிய வேலைப்பாடு கொண்ட நிகழ்வுகளை உருவாக்குனாங்களாம். ஹரப்பா மக்கள் கார்னிலியன் செம்பு தங்கம் ஆகியவற்றால் அழகிய வேலைப்பாடு கொண்ட அணிகலன்களை உருவாக்கினார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வணிகமும் பரிவர்த்தனையும் பார்த்தா ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவுடன் நெருக்கமான வணிக தொடர்பு இருந்துச்சு. ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியா கூட நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது. சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன், ஈரான் ஆகிய இடத்துல ஹரப்பா சேர்ந்த முத்திரைகள் உள்ளன. சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரான், ஈரான் ஆகிய இடத்துல ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் இல்லைன. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கியூனிபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை கூறுறது தான் கியூனிபார்ம் கல்வெட்டு குறிப்புகள். மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பு கூறுறது கியூனிபார்ம் கல்வெட்டு குறிப்பு. இந்தியாவில் காணப்படும் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறியது. இவற்றில் காணப்படும் இந்த கியூனிபார்ம் கல்வெட்டில் மெலுக்கான்னு ஒன்று பகுதியை குறியது. இவற்றில் காணப்படும் இந்த கியூனிபார்ம் கல்வெட்டில் மெலுக்கான்னு ஒன்று இருக்கும். அது எதை சொல்லுதுன்னா சிந்து பகுதியை தான் சொல்லதான் மெலுக்கான்றது. மெசபடோமிய புராணத்தில் மெலுக்கா குறித்து கீழ்கண்ட வரையில் இடம்பெற்றுள்ளன. மெசபடோமிய புராணத்தில் மெலுக்கா குறித்து கீழ்கண்டது என்ன சொல்லுதுன்னா, உங்களது பறவை அஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையை ஒலிக்கட்டும். அஜா பறவைன்னா மயில் என சில தொழிலாளர்கள் கருதுகிறார்கள். ஓகேங்களா? ஓகே. இடைக்கற்களும் அளவீடுகளும். ஹரப்பாவில் கனசதுர வடிவ இடைக்கற்கள் கண்டறிக்கப்பட்டன. ஹரப்பாவில் என்ன வடிவ இடைக்கரு? கனசதுரம். இடைக்கற்கள் இரும முறையை உணர்த்துகின்றன. என்ன முறை? இரும முறை. எடையின் விகிதம் இருமடங்காகும்படி பின்பற்றப்படுகிறது. அப்படின்னா 1, அப்புறம் 2, 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 35. இந்த மாதிரி இரும முறை ஆகும்படி பின்பற்றப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய 13.63 கிராம் 13.63 கிராம் கொள்ளதாக உள்ளது. ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச்சுனா 1.75 சென்டிமீட்டர். ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச்சுனா 1.75 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு முத்திரைகள் அப்புறம் எழுத்து முறைகள். என்னது? முத்திரைகள் எழுத்து முறைகள். ஸ்ட்ரீடைட் செம்பு சுடுமண் தந்தம் போன்றவற்றாலான முத்திரைகள் ஹரப்பா பண்பாட்டில் கண்டுபிடிச்சாங்க. ஸ்ட்ரீடைட் செம்பு சுடுமண் தந்தம்
போன்ற வட்டாள முத்திரைகள் ஹரப்பா பண்பாட்டில் கண்டெடுப்பு. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துக்கள் 26 குறியீடுகளை கொண்டுள்ளதாம். ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் எங்கே எவ்வளோ நீளமாக 26 குறியீடுகளை கொண்டதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், கலையும் பொழுதுபோக்கும். ஸ்ட்ரீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு. ஸ்ட்ரீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு. செம்பாலான நடனமாடும் பெண் ஹரப்பா மொகஞ்சதாரோவில் உள்ளது. ஸ்ட்ரீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு, செம்பாலான நடனமான பெண், இது எல்லாமே ஹரப்பா மொகஞ்சதாரோவில் இருக்குது. நம்பிக்கை அரச மரம் தெய்வமாக இருந்துச்சு. நம்பிக்கைகள்னு பார்த்தா அரச மரம் தெய்வமாக கும்பிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் நடத்தினாங்க. எப்படி வீழ்ச்சி, எப்போ வீழ்ச்சி? ஏறத்தாழ பொதாண்டு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது. ஏறத்தாழ பொதாண்டு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைந்தது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போ 11th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா மொகஞ்சதாரோ பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து 6th பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரே டைம் 11th 6th பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ஓகேங்களா. சரி வாங்க 6th பார்ப்போம். 6th சிந்துவெளி நாகரிகம். சீன நாகரிகம் எப்போது? 1700 1122 புதாண்டுக்கு முன் 1700 1122 வரைக்கும் சீன நாகரிகம். மெசபடோமிய நாகரிகம் வந்து 3500 2000. மெசபடோமிய நாகரிகம் 3500 2000. சிந்துவெளி நாகரிகம் 3300 1900. அதில் என்ன பார்த்துப்போம்? 2600 to 1900 பார்த்துப்போம். சிந்து சாலம் இந்த 6th எப்படின்னா கொடுத்துருக்காங்க, 3300 to 1900 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அப்படி எழுதிடணும். ஓகே. எகிப்து நாகரிகம் 3100 1100 புதாண்டுக்கு முன். ஓகேங்களா. ஓகே. இங்கே பாருங்கள், ஹரப்பான்றதுனா என்ன மீனிங்னு கேட்பாங்க. ஹரப்பான்னா என்ன மீனிங்னு கேட்பாங்க. ஹரப்பான்னா புதையுண்ட நகரம். ஹரப்பான்னா என்ன மீனிங்? புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் ஈடுபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்பவர் தான் என்ற ஆங்கில தமிழ் நூலில் விவரித்தார். ஹரப்பா நகரத்தோட ஈடுபாடுகளை முதல்ல சார்லஸ் மேசன் என்பவர் தான் ஆங்கில தமிழ் நூலில் முதல் விவரித்தார். 1924 ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவுக்கு இடையே வலுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். 1924 யார்? ஜான் மார்சல் என்பவர் ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கு இடையே வலுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஓகே. இந்திய தொல்லியல் துறை அப்படின்னா ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா ASI என்றது 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்த ASI வந்து யாரோட உதவியாளர் நிறுவியிருக்காங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையோட உதவியாளர். எப்போ? 1861. ஓகேங்களா. இதன் தலைமையகம் எங்கே இருக்குது? நியூ டெல்லி. நியூ டெல்லி. நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வரடியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வரடியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறியலாம். எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்குதா இல்லையான்றதை ரேடார் கருவி மூலம் அறியலாம். ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரை விட பழமையானது. அப்போ ஹரப்பா தான் ரொம்ப பழசு. மொகஞ்சதாரை விட ஹரப்பா நாகரிகம் வந்து மிகவும் பழமையானது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், நாகரிகம். என்னென்னா நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம். நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் வந்து நகரம். கால வரையறுப்பு பாருங்கள். புவி எல்லை வந்து தெற்காசியா. காலப்பகுதி வெண்கல காலம். இங்கே பார்த்தாலும் 3500 1900 இதோட காலம். பரப்பு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். பரப்பு எவ்வளோ? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள். 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. ஹரப்பா நாகரிகம்ன்றது ஒரு நகர நாகரிகம் சொல்லுவாங்க. ஏற்கனவே பார்த்து ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மெகர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என்று மெகர்கர் ஒரு நிறம் இருந்துச்சு. அது வந்து ஒரு சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடின்னு சொல்கிறாங்க. மெகர்கர்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு பேர் தான் மெகர்கர். பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இந்த மெகர்கல். பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. கட்டிடங்கள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தினாங்க. இந்த மெகர்கல் மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலம் உள்ள ராகிகரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா
செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் தானிய களஞ்சியம் ஒன்று வந்து ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகி கருகளை கண்டுபிடிச்சாரு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நகர காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த மிகக்கருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலம் இருக்கிற ராகி கருகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த காலத்தில் சேர்ந்ததுன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மொகஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டம் வந்து கூட்டு அரங்கம். மொகஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டம் வந்து கூட்டு அரங்கம். அது 20 தூணு 4 வரிசைகள் இருந்துச்சான். 20 தூணு 4 வரிசை. மொகஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டம் கூட்டு அரங்கம். அது வந்து 20 தூண்கள் 4 வரிசைகள் இருந்தது. சுமேரியாவோட அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசர் நாரம் சின். சுமேரியாவோட அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் தான் நாரம் சின் என்றவர். இவர் வந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்காய் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். ஓகேங்களா. சுமேரியாவின் அக்காடி பேரரசுக்கு உட்பட்ட அரசன் தான் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்காய் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். குஜராத்தில் லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடி. குஜராத்தில் லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் குஜராத்தில் லோத்தல்ல இருக்குது. சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றின் கரை சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றோட கரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள். மொகஞ்சதாரோனா என்னன்னா தலைவர். மொகஞ்சதாரோனா தலைவர். அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோ கட்டிடத்தில் கண்டுபிடிப்பு. அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோ கட்டிடத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளதான். குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்யறதுக்கு சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் யாரால்? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. புரிஞ்சுங்களா. ஓகே, அதான் அவ்வளோதான். 6th முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த வீடியோவில் 11th இருக்குது 6th இருக்குது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.